இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல நெல்லிக்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல ரொம்ப வித்தியாசமா பண்ண போறோம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ மிக்சியில் ஒரு கோர்ஸ் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டுக்கு என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகா, 1/2 இன்ச்சு துண்டு இஞ்சி, அதை வாஷ் பண்ணி தோலோடயே சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 3லேருந்து 4 புதினா இலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 நெல்லிக்காவை நான் ஆவியில் வேக வச்சு எடுத்தேன். நீங்கள் நிறைய எடுத்துக்கிறீங்கன்னா இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ இந்த காரெல்லாமும் ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். கொட்டையை எடுத்துட்டு நெல்லிக்காய் 2த்தையும் சேர்த்துருங்க. குக்கரில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப கூழாயிடும். அதனால ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய ஃபைபர் கண்டென்ட்டும் அதில் இருக்குது. விட்டமின் ஏ, சி எல்லாமே நிறைய இருக்குது. வாரத்தில் 2 நாள் நீங்கள் இந்த பச்சடியை சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அதை ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். நரன் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் இருக்க இஞ்சி, கொத்தமல்லி, புதினா எல்லாமே சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டு எல்லாத்தோட பெனிஃபிட்ஸும் இந்த பச்சடியில் இருக்கும். இப்போ நான் ஒரு 3 கரண்டி தயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை நான் முதல்ல இதில் சேர்த்துட்றேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அது டெக்ஸ்டர் தெரியணும். நெல்லிக்காய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி அதோட டெக்ஸ்டர் தெரிஞ்சால் தான் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துருக்கேன். வறுத்து அரைச்ச வெந்தய பொடி. ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். கசப்பெல்லாம் எதுவுமே தெரியாது. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தாளிப்பையும் சேர்த்துடலாம். ஃபைனலாக நான் 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து பொரிச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு டேஸ்ட்டு சரி பார்த்துருங்க. சூப்பராக இருக்கும் இந்த பச்சடி. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் மேட்சிங்காக இருக்கும். அதே மாதிரி காரக்குழம்பு, வெந்தய குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துருக்க நான் அந்த வெந்தய பொடி அசிடிட்டியும் ரெகுலேட் பண்ணும். இந்த ஹெல்த்தியான பச்சடி பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.